மகாபிரிவாழணும். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் பக்திபதிகள் நம்பிக்கையின் நாமத்தை சொல்லிக்கொண்டே தத்துவார்த்தமாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள் இல்லையா. அடுத்ததாக வரக்கூடிய நாமங்கள் ஒரு தேவியாக இருக்கக்கூடிய உலக ராஜ்ய நிர்வாகம் எப்படி செய்கிறாள், இந்த ஜெகத்துக்கே தாயாக இருக்கிறாள், ஜெகத் ஜனனியாக இருக்கிறாள் இல்லையா. அவள் இந்த உலகத்தை எப்படி நிர்வாகம் செய்கிறாள் என்று சொல்லக்கூடிய அருமையான ஸ்லோகங்கள். அதுல வரக்கூடிய முதல் ஸ்லோகம் ஒரு நாமம் என்ன அப்படின்னா, ஓம் பிரம்மாண்யை நமஹ, ஓம் பிரம்மாண்யை நமஹ. அதாவது பிரம்மசக்தியாக இருப்பவள் அப்படின்னு சொல்றது. இப்ப சக்தின்னு அப்படின்னு சொன்னோன்னு இப்ப நமக்கு படிச்சிருக்கோம், எல்லாமே பார்த்தோம். பிரம்மனுக்கு இயக்கக்கூடிய சக்தி அவள் தான். பெருமாளுக்குன்னு சொன்னோம், அடுத்தது சிவனுக்குன்னு சொன்னோம். இப்படி ஒவ்வொரு தேவர்களுக்கும் அவர்களை இயக்கக்கூடிய சக்தியாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். இங்க பிரம்மாவை அவளுடைய உள்ளுக்குள் இருந்து சிஷ்ய சக்தியாக இருக்கிறாள் அப்படின்னு அதையே திரும்ப சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா இன்னும் அற்புதமான ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. அப்படி வச்சு பார்த்தா இந்த பிரம்மாணி அப்படிங்கிறது என்னன்னா, ஆனா இதுக்கு நிறைய பொருள் ஒவ்வொன்றும் இருக்கிறது. தத்துவார்த்தமாக எங்க போய் சேருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப பிரம்மத்தினோட நம்ம என்ன சொல்றோம், பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அதை இச்சாசக்தி வடிவத்தில் இருந்து அதை விளக்குறதுனால, இயக்குவதால, மாயையினால் இந்த பிரம்மத்தை பல வடிவங்கள் எடுக்க தூண்டுவதனாலும் பிரம்மாணி அப்படின்னு ஆச்சு. அடுத்தது ஆணி அப்படின்னு கூரான முனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆணின்னு சொல்லுவோமா. ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டியினுடைய சக்கரம் ஓட வேண்டும் என்றால் அதன் நடுவில் அச்சாணி தேவை. அப்படித்தான் இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பெரிய சக்திக்கு, அந்த சக்கரத்துக்கு ஆணியாக இவள் இருக்கிறாள். இவள் இல்லை என்றால் பிரம்மம் வேலை செய்யாது. ஆக இங்க பிரம்மம் சொல்றது அந்த பரமேஸ்வரனும். அந்த பரமேஸ்வரனுக்கு சக்தி இருந்தால் தான் நகரக்கூட முடியும் இல்லையா. அதைத்தானே சுந்தரில ஆச்சாரிய முதல்ல சொல்லிடுவாரு, முதல் ஸ்லோகத்திலே சிவசக்தியா யுக்தோன்னு அப்படி ஆரம்பிக்கிறார் இல்லையா. அப்ப அந்த பிரம்ம ஆணி இல்லை என்றால் அது நகராமல் அப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது முக்கியமான இந்த தத்துவத்துக்கு நம்ம வரணும் இல்லையா. ஆணை முனை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஆணையினுடைய முனை எப்படி இருக்கும் அதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இந்த ஆத்மாவை 5 வித அடுக்குகளாக மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வித கோஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு, அன்னமயத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே உள்ள போறோம். அப்ப இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு அடுத்ததுதான் ஆத்மா இருக்கா. அங்கதான் அதுக்குள்ளதான் இந்த ஆத்மாவை ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒழித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாவுடைய இயற்கையான குணம் என்னங்க, எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பொருள் நமக்கு பக்கத்துல அது என்ன நிலையில இருக்கோ அதே நிலை நமக்கும் வரும் இல்லையா. இப்ப வீட்லயே எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமான நிலையில இருப்போம். ஒரு இடத்துல அப்படி ரொம்ப வெப்பமா இருந்தா நம்ம அங்க உட்காந்து நமக்கும் வெப்பமா இருக்கும். அதே போலத்தான் இங்க அந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னா சதா ஆனந்தமாக இருக்கு. அதுக்கு மேல என்ன கோஷம் இருக்கு, ஆனந்தமய கோஷம்னு. அப்ப அந்த கோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் சதா ஆனந்தமயமாக இருக்கான். அதனால தான் அதுக்கு ஆனந்தமய கோஷம்னே பெயர் வச்சிருக்காங்க இருக்கும். ஆக இந்த ஆனந்தத்தை அதனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால அந்த வாசனை இயல்பா அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோஷத்துல தெரியுது. அந்த கோஷமே ஆனந்தமயமா இருக்கு அப்படின்னு சொன்ன. அப்படி அந்த கோஷத்தை பற்றி கொண்டு ஆராய்ந்து உள்ளே சென்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைக்குது. இது அந்த ஆத்மா எப்படி இருக்கும்னு காமிக்கும் அப்படின்னா, முதல்ல அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆணையனோட முனை எப்படி அப்படியே ஒரு புள்ளி மாதிரி தெரியும் இல்லையா, அது போலத்தான் நமக்கு தெரியுமா. அந்த வடிவில் அம்பாள் இருக்கிறார். அதனால தான் ஆத்மாவை சொல்லும் போது ஒரு புள்ளி வடிவத்துல தான் சொல்றாங்க. அப்ப இந்த ஆணை முனை போலத்தான் அந்த வடிவம் அங்கே இருக்கிறது. அந்த வடிவில் அம்பாள் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். மகா பெரியவா சரணம்.